இங்க வர்றா. எங்க அப்பா பல வித்தையில கையில வச்சிருக்க பாருங்க. செய்தி வாசிப்பது உங்கள் சௌந்தர்யா. ஐயா உனக்கு போர் அடிக்காதா ஐயா? எப்ப பார்த்தாலும் குலவரியோட எதையாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிக் பாஸ் வீட்டில் அனைவரும் இங்க உட்கார்ந்து உப்மா சாப்பிட்டு கொண்டிருக்கும் மாதிரிதான் தோன்றது. ஆஹா ஐயர் ஏதோ மந்திரம் ஓதுறானே, தொப்பியை கலட்டிடுவாங்களோ. நான் பேசுவதை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று தாய்முடன் கேட்டுக்கொள்கிறேன். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. யாரை வச்சு ஆரம்பிக்கிறது என்றால் அனைவரும் போட்டிக் கொண்டு இருக்கும் போது நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. முத்து அவர்கள் தன்னை டைட்டில் வின்னராக ஆல்ரெடி உணர்ந்து இதை எல்லாரும் உணர்ந்து இல்லண்ணே எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? பக்கத்தில் இருக்கும் ராணவ் அவர்கள் என்னங்க பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். எதுவுமே தெரியாது முதல் வாரத்துல இருந்து கூறி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி விளையாடி கொண்டிருக்கிறார். ஆஹா நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன், ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்ம யாரையுமே தெரிய வைக்க கூடாதுன்றதுதான் அவரோட குறிக்கோள் என்று நான் இங்க சொல்ல வருகிறேன். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ரயான் அவர்கள் கோவில் வந்து அவர் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்காக உணர்ந்து உண்மையை சொல்லிடுற மாப்ள. அது பழைய கதடா, தூசு தட்டாத. அப்ப அவளுக்கு அங்கே அங்கே உட்கார்ந்து கடலை போட்டு கடைசி உன்னைய டிஸ்டர்ப் பண்றதாண்டி எனக்கு டியூட்டி. ஆனா ஓமா பண்ணும்போது இல்ல மாமா, ஏண்டா கடைசியில் கடலை சாப்பிட்டுதான் இங்கிருந்து செல்வார் என்று நான் உணர்கிறேன். நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறைய வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. போயா சொல்றேன். ஜெஃப்ரியா கோவா டீம் விலகி இண்டிவிஜுவல் பிளேயராக தெரியணும் என்று ஆசைப்பட்டு யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. அங்கே அங்கே போட்டு எல்லாரும் இழுத்து கொண்டு வா போகலாம் என்று வாக்கிங் செய்து கொஞ்ச நேரம் சும்மா ஏண்டா ஆட்டையை கலைக்கிற. அவர் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் என்று தன்னை உணர்த்தி காட்டிக்கொள்ளும் தருணத்தை நம்ப முடியும். உன்னை கூட நம்பலாம், பெண்ணை நம்ப முடியாது. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. பவித்ரா அவர்கள் ஒரு பாத்திரத்தை மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து கழுவுறாங்கன்றதை புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். தீபக் அவர்கள் சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா போ. பிக் பாஸ் வீட்டை அதிரடியாக சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. உடையணும் என்று அவர் சொல்ற அனைத்து என்ன என்ன எழவே அது. நான் தான் சொல்வேன் எல்லா வாரமும் கேப்டனாக உணர்ந்த தீபக் ப்ரோவை நம்மளால் பார்க்க முடியும். நான் ஹெல்ப் பண்ண வந்தேன். இது ரஞ்சித் ப்ரோ கருத்தையும் தடையிட்ட தீபக் பிலிக்ஸ் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க. பிலிக்ஸ் போயிடாமா. இந்த பிக் பாஸ் வீட்டிலே நம்மளுக்கு பல கதைகள் இருக்கும். ஓ மண்டல கதையா, மண்டல ஏத்த நினைக்காத, என்ன சுதந்திரமா வாழ விடு. ஹீரோ, ஹீரோயின், கொமீடியன், வில்லன் ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கிற. நல்லவர் கெட்டவராக மாறுவாங்க, கெட்டவங்க நல்லவங்க மாறுவாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஆனா இவரு நல்லவராவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த பிக் பாஸ் வீட்டில். இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கே ஒரு குத்து குத்து, சென்டர்ல ஒரு குத்து குத்துதான். உழைப்பாளி என்றைக்கும் தருணம் நம் எல்லாருக்கும். உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? நல்லவங்களாகலே நல்லவன் சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? உழைப்பாளியாவே அருண் அவர்கள் வாழ வேண்டும்.